Hello friends, welcome to Mila Kitchen and Beauticreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது French fry மசாலா கறி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைலில் மசாலா கறி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சாச்சு, காஞ்சிருச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டைப்பில். இதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு வேக்காடு வர மாதிரி இருந்தாலே போதுமானது. இதை நல்லா இப்படி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா ஒரு அரை வேக்காடுக்கு வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக தான் கடுகு சேர்க்குறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு விடலாம். பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஒரு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வணக்கணும். எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கோங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு எல்லாமே கலந்து வரணும். தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, மசாலாவெலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வணங்கட்டும். நல்லா கொதிச்சு மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இந்த மசாலா நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா எல்லாரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வணக்கி எடுத்தோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக் போடுங்க மறக்காமல். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.